ஆண்டவன் இருக்கிறாரு ரொம்ப தங்கமான ஆளு. ஒரு மனுஷன் பிறந்த உடனேயே அவனுக்குன்னு தனியா ஒரு நோட்டு புஸ்தகத்தை போட்டு இன்னென்ன தேதியில அவனுக்கு இன்னது கொடுக்கறது அப்படின்னு நீட்டா எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. வாங்கலன்னு வச்சுக்க, பட்டுன்னு கோவம் வந்து படின்னு பக்கத்தையே கிழிச்சிட்டு வரல. பாரு, போன வாரம் வரைக்கும் நம்ம ஊர் அரண்மனைக்கு முன்னாடி நின்று அதை வேடிக்கை பாக்குறதுக்கு தான் எனக்கு எழுதி வச்சிருந்தாரு. இந்த வாரம் அந்த அரண்மனையே எனக்கு எழுதி வச்சிட்டாருல. போன வாரம் அந்த மகாராஜா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஃபுல்லா ஒரு பாட்டில் மெக்டோல் ஏத்திக்கிட்டு என் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறாருன்னு நான் என்ன சொல்லி பண்ணி நினைக்கிறேன். சொன்னீங்க கெடுச்சிருவா வேண்டாம்னு சொல்லி ஆண்டவன் நம்ம மேல கோச்சு பழையபடி தேங்காய் ஊருக்கு விட்டாருன்னா தாய்மா தேர்தல் நிதி வசூல் பண்றக்கா அரண்மனைக்கு போயிருந்தப்ப ஏண்டா அமாவாசை உனக்கெல்லாம் அரசியல் வேணுமான்னு கேட்ட அதே மகாராஜா இப்ப நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அரண்மனையை வேணுமான்னு கேட்கிறேன். எப்படி ஆளுக்கு ஒரு டைப்பு. பொண்ணு கொஞ்சம் வயசாயிடுச்சு, செவ்வாதோசை அப்படி அப்படின்னாங்க. நம்மது கிடக்குது கிடதான் அதை பத்தி கவலைப்படல. பத்திரிக்கை அடிக்கட்டுமான்னு கேட்டிருக்கானு. இந்த லோலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம், முதல்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். வேலை நடந்துட்டு இருக்கு. முதல் பத்திரிக்கை உனக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். வந்து வட பாயாசத்தோட சாப்பிட்டு முய் எழுதிட்டு போயிரு. தாயமா, நான் எப்பவுமே நியாயம் தர்மம் பாக்குறேன். இப்போ நான் ஒரு பெரிய எம்எல்ஏ ஆவேன் நினைச்சிட்டேன். நீ எனக்கு காதலிச்சேன். நீ காதலிச்ச ஒரு மைக் செட் அம்மாவாசிய. இப்போ அதே ரேஞ்சுக்கு ஒரு ஆளை நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் ஏதோ இந்த மகாராசன் ஆகி ஒரு 500 ஏக்கர் பேர்ல எழுதி வைக்கன்னு சொல்லிச்சு. அதுல ஒரு 50 ஏக்கர் உனக்கு கொடுத்துறேன். அப்புறம் ஏதோ ஒரு 500 பவுன் நகை போடுறேன்னு சொன்னானு. அதுல ஒரு 50 பவுன் உனக்கு கொடுத்துறேன். அதெல்லாம் வச்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த வேண்டியது. அப்புறம் எங்காச்சும் நல்லது கெட்டத்துல பார்த்தோம்னா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அங்க தாசில்தார்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஏதோ வாக்கியா பிரச்சனை பத்தி பேசணுமா? வாங்க சீக்கிரம். இருக்க சொல்றேன் அவனுங்களே. பா பாத்தியா, உங்க கூட ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா பேசலாம்னா விட மாட்டேங்கிறானு. அது நீ நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காது. அப்புறம் நான் வரேன். ஐயா மறந்துட்டு பாத்தியா, விளையாட்டு நம்ம விட்டு அடிச்சிடாத, கலைச்சிரு. காட்டி என்ன அது என்ன கிரவுண்டா வச்சிருந்த விளையாடுறதுக்கு? ஐயோ